2025 மாதிரி தமிழ் சினிமாவுக்கு மோசமான வருஷம் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருந்தாருங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 நிறைய பெரிய ஸ்டாரோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி சாரோட படமாகட்டும், கமல் சாரோட படமாகட்டும், அஜித் சாரோட படமாகட்டும், எல்லாரோட படமுமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படமெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஹிட் ஆனுச்சு அப்படின்னு சொன்னாலுமே எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அது வந்து பீட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாவே இல்லைங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட கூலி படம் ரிலீஸ் ஆச்சுங்க. கூலி படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தா? ரஜினி சார் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா சார் அவர் நடிச்சிருந்தாரு. ஷோபின் நடிச்சிருந்தாங்க. ஒரு முக்கியமான கேரக்டர்ல ஒரு கேமியோ ரோல் அப்படின்னே சொல்லலாம். அமீர் கான் சார் அவருமே நடிச்சிருந்தாரு. ஸ்ருதி ஹாசன் மேம் அவங்க நடிச்சிருந்தாங்க. யார் டைரக்ட் பண்ணியிருந்தா? லோகேஷ் கனகராஜ் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. உபேந்திரா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பேர் நடிச்சிருந்துமே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா பெரிய ஹிட் தான் ஆச்சு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண கலெக்ஷன் அந்த படம் அடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1000 crore அப்படிங்கிற ஒரு பெஞ்ச்மார்க் அதை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இல்ல. இல்லப்பா கூலி படம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லப்பா. அது வந்து ரஜினி சாரோட படம் ஓகே தான். ஆனா லோகேஷ் கனகராஜ் படமா இல்லப்பா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த படம் வந்து ஓகே அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் சொன்னாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. தக் லைஃப் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தா? கமல் சார் நடிச்சிருந்தாங்க. சிம்பு நடிச்சிருந்தாரு. த்ரிஷா மேம் நடிச்சிருந்தாங்க. நாசர் நடிச்சிருந்தாங்க. இவ்வளோ பேர் நடிச்சிருந்துமே அந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிரத்னம் சார். இவரு டைரக்ட் பண்ணியுமே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேவே சரியில்ல, ஸ்டோரியே சரியில்ல. என்னதான் ஸ்டோரி அப்படிங்கிற மாரியே புரியல அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த மாரி தாங்க 2 படமுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போச்சான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இல்ல. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, சில சின்ன படங்கள்லாம் நல்லாவே போச்சு. ஆனாலுமே 2025 பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான வருஷங்க. பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரிலாம் இல்ல. முக்கியமா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நெறைய லாஸ். அந்த மாரி 2026 இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2026ல யாரோட படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது? எந்த படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது? எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ சீக்கிரமா நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார். ரஜினி சாருக்கு இந்த வருஷம் எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது? அதாவது 2026ல எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, 2025ல எந்த படம் ரிலீஸ் ஆச்சு? கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. கொன்னே போடுவேன். கூலி படத்த பத்தி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். அத அப்படியே கடந்து போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போலாம். 2024ல என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டையன் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் ஆச்சு? ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஜெயிலர் படத்தோட சீக்வல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ஜெயிலர் படத்தோட பார்ட் 2 தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அது எல்லாத்துக்குமே தெரியும்டா. ஆமாங்க தெரியுங்க. ஆனா லிஸ்ட்ல அவர் இருக்கார் இல்லையா? அத நான் சொல்லி தானே ஆகணும். ஸோ ரஜினி சாருக்கு இந்த வருஷம் ஜெயிலர் 2 படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்து மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா ஜெயிலர் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தோட கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரஜினி சார் இருக்காரு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் படம் பண்ண மோகன்லால் சாரும் அப்புறம் சிவானா அவங்களுமே இருக்காங்க. அதையும் தாண்டி புதுசாக யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அவர் வந்து நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா சார் அவர் நடிச்சிருக்காரு. காமெடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் சார் அவரு உள்ள வந்திருக்காரு. இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஸ்டாராக ஒருத்தர் நடிச்சிருக்காருங்க. யார் அப்படின்னா ஷாருக் கான். அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஷாருக் கான்ரா? அமீர் கான் அவர்ரா? தூக்கத்தில் இருக்கான் கேமராமேன். ஸோ ஷாருக் கான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த ஜெயிலர் 2 படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும்? ஸோ அந்த படம் தான் இந்த வருஷம் ரஜினி சாருக்கு ரிலீஸ் ஆக போகுது. 2026 ஜெயிலர் 2 செம்மையா தியேட்டரில் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக விஜய் சாருக்கு இந்த வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, போன வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு யோசிச்சிங்கன்னா, கரெக்ட் தான். 2025ல பார்த்தீங்கன்னா அவரோட எந்த படமுமே ரிலீஸ் ஆகலைங்க. ஆக்சுவலாக விஜய் சார் கிட்ட ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து சினிமாவுக்கு உள்ள வந்ததுலேருந்து 2024 வரைக்குமே கன்சிஸ்டன்ட்டாக வருஷத்துக்கு ஒரு படம் வந்து நிச்சயமாக கொடுப்பாருங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருவாரு. பட் போன வருஷம் தான் மிஸ் ஆயிடுச்சுங்க. 2025ல் மட்டும்தான் எந்த படமுமே வரல. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024ங்க கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் விஜய் நடிச்சிருப்பாரு. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது டபுள் ஆக்ஷன் படம். தளபதி வெர்சஸ் இளைய தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக இருந்தது. படமும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அந்த படம் வந்து முடிச்சு தள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் மெட்டீரியலாக அந்த படம் அமைஞ்சது. ஓகேப்பா நல்லா இருக்குப்பா, கோட் 2 எப்போ வரும்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ 2025ல் எந்த படமே வரல. இப்போ 2026ல் அவரோட எந்த படம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இந்நேரத்துக்கு நம்ம பார்த்துருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல. ஜனநாயகன் படம் தாங்க இந்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஃபீலிங்கா?
ஏங்க வாய கிளறீங்க போங்க. அதுக்கப்புறம் எந்த படமுமே இல்ல. அவர் தான் இது வந்து லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு 2026ல ஜனநாயகன் படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது அவரோட கையில தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 2025ல ஏன் எந்த விஜய் படமே வரல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா 2026ஓட பொங்கல் அதாவது ஸ்டார்டிங்லேயே தான் ஜனநாயகன் வரப்போகுது. அப்புறம் இருக்கு 2025ல வந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் 2025 ஏதாவது ஒரு சின்ன படமாவது பண்ணி விட்டுருக்கலாம். பட் எதுவுமே விடல. ஸோ அப்படி பார்க்குறப்போ 2026ல விஜய் சாரோட ஜனநாயகன் படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கணும். பட் இன்னும் பார்க்கல. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா விஜயோட பர்த்டே அன்னைக்கு தான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தாங்க இருக்காரு. சூர்யா சாருக்கு இந்த வருஷம் எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ரெட்ரோ படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருந்ததுங்க. எனக்கு நல்லாவே அந்த படம் ஓகே ஆனிச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா ஃப்ளாஷ்பேக் சரி இல்லைப்பா அது அப்படி இப்படின்னு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல சூர்யா படமாகவும் இருந்தது, நல்ல கார்த்திக் சுப்ராஜ் படமாகவும் இருந்தது. நிறைய எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஓகே ஆச்சு. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. அண்ட் அந்த படத்தோட சேர்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2 படமே பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவருக்கு இந்த வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் இல்லைங்க 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு படங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் கருப்பு படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ கருப்பு படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த கருப்பு படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக மே 1 அந்த படம் பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னா மே 1 தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ரெட்ரோ படம் சொன்னேன் இல்லையா, போன வருஷம் ரிலீஸ் ஆன ரெட்ரோ படம், அந்த படமுமே மே 1 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2026ல மே 1 நான் வந்து கருப்பு படம் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ கருப்பு படத்தோட சேர்த்து இன்னொரு படம் அவருக்கு என்ன ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அதாவது ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது. அப்படிலாம் இல்லைங்க, ஒன்றால ரிலீஸ் ஆக போதில்லை. எப்படியும் ஒரு 6 மாதமாவது கேப் இருக்கும். இந்த வருஷம் அவரோட இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்கி அட்லூரி தெலுங்கு டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட டைரக்ஷனில் இவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வநாத் அன்சன் அப்படிங்கிற படம் தான் இந்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக லிஸ்ட்டில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் தாங்க இருக்கார். தனுஷ் சாருக்கு 2025 பார்த்தீங்கன்னா 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 3மே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இட்லி கடை படம் ரிலீஸ் ஆச்சு, குபேரா படம் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம் ஒன்று தேரே இஸ்க்மேன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3மே பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். 3 படமுமே ஒரு நல்ல படம். அண்ட் அதையும் தாண்டி 3மே பார்த்தீங்கன்னா வேறு ஜானர் படம். இட்லி கடை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக குபேரா படம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு எப்படி பணக்காரனை ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அண்ட் இன்னொரு படமான தேரே இஸ்க்மேன், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லவ் ப்ளஸ் வார் அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தன் லவ்வுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி 3 ஹிட்டு கொடுத்த 2025ல் 3 ஹிட்டு கொடுத்த அவருக்கு இந்த வருஷம் 2026 எத்தனை படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு படம் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. அந்த படமும் யாரோட டைரக்ஷன் அப்படின்னா விக்னேஷ் ராஜா இருக்கார் இல்லையா, போர் தொழில் டைரக்டர், அவரோட டைரக்ஷனில் தான் இவரோட படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தான் அவருக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ தனுஷ் சாரோட ஆக்டிங்கில் இந்த வருஷம் எந்த படம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கரை அப்படிங்கிற இந்த படம் தான். ஸோ லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்காரு அப்படின்னா பிரின்ஸ் எஸ்கே, அவர் தாங்க இருக்காரு. அவருக்கு இந்த வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதை நம்ம அப்புறமே பார்ப்போம். போன வருஷம் அவருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதராசி படங்க. மதராசி படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் புதுசாக தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம டாக்டரில் வேற ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்துருப்போம். ஒரு மாதிரி ப்ராப்பராக டீசெண்டாக என்னடா நம்ம எஸ்கே நானா ஒரு மாதிரி கலாயினா என்னன்னா ஒரு மாதிரி சைலண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா மதராசி படத்தில் ஒரு பீஸ்ட் சிவகார்த்திகேயனை பார்த்துருப்போம். என்னடா சிவகார்த்திகேயன் இவ்வளோ கோவப்படுறாரு, என்னடா இப்படி அடிக்கிறாரு, ஆக்ஷனில் வந்து அதகலப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்துருப்போம். ஸோ அப்படி அவருக்கு 2025 ரிலீஸ் ஆன மதராசி படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ 2026 அவருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பராசக்தி படங்க. அந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு, ஜனவரி மாதம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பொங்கலுக்கு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூவாக கொடுத்தாலுமே அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொழிப்பற்று படமாக அந்த படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எனக்கெல்லாம் அந்த படம் ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்போ அவருக்கு இதே வருஷம் இன்னொரு படமே ரிலீஸ் ஆக இருக்குங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் சேயோன் படம் அவர் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சேயோன் படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படமான தாய் கிழவி எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்குறப்போ இந்த வருஷம் அவருக்கு 2 ஹிட் படங்கள், அதாவது பராசக்தி படமும் கண்டிப்பாக பெரிய ஹிட்டு, அதே மாதிரி இந்த சேயோன் படமுமே
ஹிட் ஆயிருங்க. ஏன்னா ட்ரெய்லரே பார்க்கும்போது, அதாவது அந்த ப்ரோமோ வீடியோவே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, விருமாண்டி மாரி டோன்ல இருக்குடா. படம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ லிஸ்ட்ல அடுத்து யார் இருக்காரு அப்படின்னா, எஸ்டிஆர் தாங்க இருக்காரு. எஸ்டிஆருக்கு போன வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, சோலோ படமா எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஆனா வந்து கமல் சார் கூட படம் பண்ணார் இல்லையா? தக் லைஃப் படம். அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி நான் சொல்லி தேவையில்ல. உங்களுக்கே தெரியும் அந்த படம் என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனாலுமே அவரோட ஆக்டிங் வந்து பெருசா பேசப்பட்டதுங்க. ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட் ஒண்ணு வரும். இனிமேங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. அது பார்த்து தான் மக்களுக்கு வந்து அந்த படம் மேல எக்ஸ்பெக்டேஷனே வந்தது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த வருஷம் 2026ல அவருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, அரசன். என்ன தைரியத்துல நீங்க அரசன சொல்ற? ஏன்பா? ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஷூட்டிங் அது போறாரோ போகலையோ அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா இந்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகிரும். ஏன்னா பச்சி சொல்லுது. ஸோ வெற்றிமாறன் டைரக்ஷன்ல இவர் ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி வடசென்னை யூனிவர்ஸ்ல தான் இந்த படம் இருக்க போகுது. அதாவது தனுஷ் சார் நடிச்ச வடசென்னையோட யூனிவர்ஸ்ல சிம்பு சார் ஒரு படம் பண்ண போறாரு. யார் டைரக்ட் பண்ண போறா? வெற்றிமாறன் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல போயிடுச்சுங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அரசன் படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அரசன் படத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நடிக்கிறா அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். யார் நம்ம விஜய் சேதுபதி சார் அவருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குங்க. அந்த ப்ரோமோ வீடியோவே பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த வருஷம் 2026ல் அவருக்கு அரசன் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்ததாக கார்த்தி சாருக்கு இந்த வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா வாவாத்தியார் படம். அதான் ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. ஆமாங்க, ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. அதையும் தாண்டி இன்னும் ஒரு 2 படம் இருக்குங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்தார் 2. ஆல்ரெடி 2023ல் சர்தார் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல 2022 23 பட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் நான் ஷோராக சொல்கிறேன். ஸோ அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதாவது தண்ணியை வச்சு என்ன மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு படம் காட்டியிருந்தாங்க. ரொம்ப போல்டாகவே அந்த படம் இருக்குங்க. ஸோ அதே டேரக்டரோட PS மித்ரன் கூடவே சர்தார் 2 வந்து அவர் பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதோட சேர்த்து இன்னொரு படமுமே ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதாவது கார்த்திக் பார்த்தீங்கன்னா 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. மார்ஷல் அப்படிங்கிற படங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் கொடுத்த டானாக்காரன் டேரக்டர் இருக்கார் இல்லையா தமிழ், அவரோட தான் இந்த மார்ஷல் படம் பண்ணியிருக்காரு. அந்த படமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் கார்த்தி சாருக்கு ஹாட்ரிக் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாவாத்தியார் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு படமான மார்ஷல் படம் பார்க்க போகிறோம். அண்ட் சர்தார் 2மே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக விஷால் சாருக்கு இந்த வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வருஷம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா கஜ இல்லை அது வந்து. ஆனால் அந்த மாதிரி தான் வரும். மத கஜ ராஜா கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரிலீஸ் ஆனதுலேருந்து பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி அந்த படம் தெரியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சந்தானம் சாரோட காமெடி ஆகட்டும், அப்புறம் மனோபாலா சார் அவரோட காமெடியெலாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிட்டு போன வருஷத்தோட ஃபஸ்ட் ஹிட்டே அந்த என்னப்பா மதகஜராஜா அந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அவருக்கு இந்த வருஷம் எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா மகுடம் அப்படிங்கிற படங்க. மகுடம் படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ரவி அரசு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் தான் டைரக்ட் பண்ணி இருந்தார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் இனிமேல் டைரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சாரே எடுத்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எது எப்படியோ அவருக்கு 2026ல் மகுடம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, மகுடம் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன படம்னா நான் முன்னாடி சொன்னல கஜ 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 அப்படின்னு கேட்காதீங்க. மதகஜராஜா படத்தோடைய டைரக்டரான சுந்தர்சி சார் அவரும் இவரும் சேர்ந்து இன்னொரு படம் ஒன்று பண்ண போகிறாருங்க. அந்த படம் என்ன அப்படின்னா புருஷன் அப்படிங்கிற படம். ஸோ அந்த படமும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டவுட், இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. பட் நான் முன்னாடி சொன்ன மகுடம் படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும், ஷோராக சொல்கிறேன். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் கடைசியாக யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ரங்கநாதன்ங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 ஹிட் படங்கள் கொடுத்தாரு. 3மே பார்த்தீங்கன்னா 100 crore படங்க. ஸோ அவருக்கு இந்த வருஷம் 2026ல் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த படமே கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் ஆகுது. என்ன படம்? LIK படம் தாங்க. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் இவர் பண்ண படம் தான். யார் ஹீரோயின் அப்படின்னா கீர்த்தி செட்டி. அந்த சாங்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு. எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. கடல் தாண்டி போன காதலி அப்படிங்கிற பாட்டை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்கான படமாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ 2065 66 அப்படிங்கிற மாதிரியான காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. சென்னை பார்த்தீங்கன்னா அப்போ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினாங்க.
ஸோ அந்த படமே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு 2026 இந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுது, எல்ஐகே அப்படிங்கிற படம். ஸோ லிஸ்ட்டில் ஓரளவுக்கு யாரோட படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது, என்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இதையும் தாண்டி நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவங்க படம்லாம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த படத்தெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டில் வைக்கல. இந்த படம் எல்லாமே கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆயிரும். அதாவது எப்படியாச்சும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி லிஸ்ட்டில் நான் இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லு ப்ரோ. வாட்டர் மெலன் ஸ்டாரோட படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்றீங்களா? கட்.